நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல பொருள் வாங்கிட்டு ரிவ்யூ போடுவோம். ஆனா ஒரு சீரியல் கில்லர் தான் செஞ்ச கொலைகளுக்கு அதே அமேசான்ல ரிவ்யூ போட்டிருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? 2016 அமெரிக்காவே உலுக்கின டாட் கால்ஹெப் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லரோட கேஸ் இது. டாட் கால்ஹெப் ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிடையாது. 95 ஏக்கர் பண்ண வீட்டுக்குள்ள ஒரு நரகத்தையே அமைச்சிருந்த ஒரு சைக்கோ. ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர்ல இருந்து வந்த அலறல் சத்தம் தான் இவனோட 13 வருஷ ரகசியத்தை உடைச்சிருக்கு. ஆகஸ்ட் 31, 2016 கலா பிரவுன் அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சார்லி காவர் அப்படிங்கிற ஜோடி திடீர்னு காணாம போயிருக்காங்க. சார்லியோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல இருந்து மர்மமான மெசேஜ்கள் வந்திருக்கு. ஆனா 2 மாசம் கழிச்சு நவம்பர் 3 சவுத் கேரோலினா போலீஸ் காணாம போன கலா பிரவுனோட போன் சிக்னலை வச்சு டாடோட பண்ணை வீட்டுக்கு வராங்க. அங்க ஒரு பழைய கண்டெய்னர்ல இருந்து சத்தம் கேக்குது. அதை உடைச்சு உள்ள போன போலீஸ்க்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. 30 வயசான கலா பிரவுன் கழுத்துல சங்கிலியால பிணைக்கப்பட்டு ஒரு நாய் மாதிரி அடைக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 2 மாசமா கலா அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல டாட் அவங்களோட கண்ணு முன்னாடியே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட சுட்டு கொண்டிருக்காரு. அவங்கள அங்க கட்டி வச்சு தினமும் சித்திரவதை செஞ்சிருக்காரு. யார் இந்த டாட்? டாட் 15 வயசுலயே 1987 ஒரு சிறுமியை கடத்தி சித்திரவதை செஞ்சதுக்காக 14 வருஷம் ஜெயில இருந்தவன். 2001 ரிலீஸ் ஆகி வெளியே வந்தவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா மாறி கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. அந்த 95 ஏக்கர் பண்ண வீட்டுல தனியாக தான் வாழ்ந்திருக்காரு. இவரோட அம்மா ரெஜினா அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவாங்க. ஆனா அவங்களுக்கு தன் மகன் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறது தெரியல. அந்த பண்ண வீட்டுக்கு வேலையாட்கள் யாரும் கிடையாது. டாட் யாரையும் உள்ள விடவும் மாட்டான். அங்க இருந்த ஹைடெக் செக்யூரிட்டி கேமராக்கள் மூலமா எல்லாத்தையுமே அவரே கண்காணிச்சிட்டு இருந்திருக்காரு. இவரோட அம்மா இவருக்கு இந்த லேண்ட் வாங்குறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பையன் ரொம்ப நல்லவன அவங்க கடைசி வரைக்கும் நம்பியிருக்காங்க. போலீஸ் அந்த 95 ஏக்கர் நிலத்தை தோண்டினப்போ வரிசையா 7 பணங்கள் கிடைச்சிருக்குது. போலீஸ் விசாரணையில டாட் சொன்ன விஷயங்கள் தான் அவனோட சைக்கோ தனத்தை காட்டுது. இவன் மொத்தம் 7 கொலைகளை செஞ்சிருக்காரு. தி பைக் ஷாப் மசாக்கர் 13 வருஷமா தீர்க்கப்படாத ஒரு கேஸ் இது. அந்த கடையில இருந்த 4 பேரையும் இவர் ஏன் கொன்னாருன்னு கேட்டப்போ அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க, அதனால சுட்டு கொண்டுட்டேன்னு சாதாரணமா சொல்லியிருக்காரு. கலாவோட பாய் ஃப்ரெண்ட் சார்லிய இவர் ஏன் கொன்னாருனா சார்லி இவரை எதிர்த்து பேசினாராம். சார்லிய சுட்டு கொண்டுட்டு கலா தப்பிக்காம இருக்க மத்தவங்களை புதைச்ச இடத்த காட்டி நீ ஓடுனா உனக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. கொல்லப்பட்டவங்களோட சில உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது இவருக்கு பழக்கமா இருந்திருக்கு. இவர் தான் செஞ்ச கொலைகளுக்கு பயன்படுத்தின சங்கிலி, பூட்டு மற்றும் கத்திகளுக்கு அமேசான்ல யூசர் 123 அப்படிங்கிற பேர்ல இருந்து ரிவ்யூ போட்டிருக்காரு. சங்கிலிக்கு இது யாரையும் தப்பிக்க விடாது, ரொம்ப ஸ்ட்ராங்னு எழுதியிருக்காரு. ஒரு ஷவலுக்கு பணத்தை புதைக்க இது ரொம்ப வசதியா இருக்குன்னு எழுதியிருக்காரு. ஒரு கத்திக்கு கழுத்தா இருக்க இது ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு எழுதியிருக்காரு. டாட் கால்ஹெப் ஒரு சோஷியோபேத், அதாவது மத்தவங்க வலிய பார்த்து சந்தோஷப்படுற குணம் கொண்டவர். 2015 ஜானி அண்ட் மேகன் அப்படிங்கிற தம்பதியை வேலை தரதா சொல்லி கூட்டிட்டு வந்து கொண்டு புதைச்சிருக்காரு. 2017 டாட்க்கு 7 ஆயுள் தண்டனையை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கும் அவர் ஜெயில தான் இருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஜென்டில்மேன் மாதிரி சுத்துறவாங்க ஒரு நரகத்தையே உருவாக்கி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டாட் ஒரு பெரிய உதாரணம். இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பி சேஃப்.